ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். சில பல காரணத்தினால் நான் வீடியோ போடவே இல்லை. 1 வீக்காக பாப்பா கூட கேட்டுகிட்டே இருந்தா, வினோலா பாப்பா கூட கேட்டுகிட்டே இருந்தா, என்னாச்சுக்கா ஏன்க்கா வீடியோவை போடலை அப்படின்னு. தலைவலி ரொம்ப ஒரு 1 வீக் முன்னாடி ரொம்ப தலைவலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயமும் வெள்ளைப்பூடும் நச்சு நெத்தியில் ஃபுல்லாக போட்டோம். தலையில் நீர் கோத்து இருந்தால் தலை வலிக்கும்ல, அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. அது நீர் இருந்தனால தான் எனக்கு தலை வலிச்சுது. சரி, அது நீரை ஃபுல்லாக இழுத்துருன்னு போட்டால் பார்த்தா மறுநாள் நெத்தி ஃபுல்லாக பொத்து புண்ணாயிடுச்சு. இப்போ இன்றைக்கி தான் ஆறி பரவாயில்ல, நிறைய இருக்குது. உங்களுக்கு தெரியுது, இன்றைக்கி பரவாயில்ல, சரியாயிட்டு. இங்கே லைட்டாக தெரியுது, அந்த சைடு இந்த சைடெலாம் ரொம்ப இருந்துச்சு நெத்தி ஃபுல்லாக புண்ணாகி கொப்புளிச்சு அதுக்கப்புறம் அது உடஞ்சி, அதுக்கப்புறம் அது காஞ்சி இன்றைக்கி தான் குதிர்ந்து விழுந்துச்சு. இன்றைக்கி தான் பரவாயில்ல. ஆனால் லைட்டாக இன்னும் இருக்குது, அது அப்படியே சரியாயிடும். ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு. எங்கே போனாலும் எல்லோரும் கேட்டாங்க, ஃபேஸில் என்னாச்சுன்னு. அந்தளவுக்கு கொடூரமாக இருந்துச்சு. சரி, இதெல்லாம் கொஞ்சம் சரியாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். க்ரீமும் நான் போடலை, எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா நெத்தியில் சோப்பு குளிக்கும்போது சோப்பு கூட போட முடியல என்னால், வலி. அதனால் எதுவுமே போடவே இல்லை. இப்போவும் ஃபேஸ் மேக்கப் எதுவுமே பண்ணல, இனிமேல் தான் பண்ணணும். ஃபேஷியல் பண்ண போகிறேன் இன்றைக்கி. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இன்னையிலேருந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணணும். நெத்தியில் புண்ணாக இருந்ததுனால தான் எதுவுமே போடலை, எதுவும் பண்ணலை. இன்றைக்கி நம்ம நம்மளோட ஒயிட்னிங் ப்ராடக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒயிட்னிங் நைட் க்ரீம் ப்ளஸ் ஒயிட்னிங் ஃபேஸுக்கு பிங்கி ஒயிட்னிங் க்ரீமு, ஃபுல் பாடிக்கு பிங்கி ஒயிட்னிங் சோப்பு, இதை ரெண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ளஸ் நம்மளோட கஸ்டமர் கொடுத்த ரிவ்யூஸையும் கொஞ்சம் இதில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஆமாம், இன்னொன்று என்னென்னா, நம்மக்கிட்ட கம்பெனிலேருந்தே ப்ராடக்ட்டுக்கு நிறைய ப்ராடக்ட்டுக்கு ரேட் எல்லாமே ஏறிடுச்சுங்க. அது என்ன சன்ஸ்க்ரீன், அது என்ன பிராண்டு, ஜோவி சன்ஸ்க்ரீன் ஒரு சன்ஸ்க்ரீனுக்கு 60 ரூபா எம்ஆர்பி ஏறியிருக்கு, கூடியிருக்கு ரேட்டு. ஒரு சன்ஸ்க்ரீனுக்கு 60 ரூபாய். அதே மாதிரி நிறைய ப்ராடக்ட்டுக்கு எல்லாத்துக்குமே ரேட்டு கூட்டிகிட்டே இருக்காங்க. ஏன்னா இப்போ இந்த வார் நடக்குது பார்த்தீங்களா ஃபாரினில், அதனால் அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா அங்கேருந்து தான் நிறைய நம்மளோட ஸ்கின் கேர் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ்க்கெலாம் இன்க்ரீடியன்ட்ஸ், ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸ் அங்கேருந்து தான் வந்துட்டுருக்கு. அதனால் எல்லா ப்ராடக்ட்டுமே ரேட்டு கூட்டிட்டாங்கங்க, எல்லாத்துக்குமே கூட்டிட்டாங்க. இதுக்குமே கூட்டிட்டாங்க. அதர் கம்பெனிஸ்லேருந்து வரதில்ல, டரியான்ஸு, ஜோவிஸ் எல்லாத்துக்குமே ரேட்டு கூடிருச்சு. சரி, நம்ம ஃபஸ்ட்டு க்ரீமை பற்றி பார்த்துடலாம். ஃபேஸ் எல்லாருக்குமே ஃபேஸ் ஒரிஜினல் கலர் இல்லைங்க. நம்ம ஊரில் வெயில பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? அப்பா, வெளியில் போனாலே அப்படியே எரியுது மேலெலாம். அப்படி இந்த காந்தும் பார்த்தீங்களா, எரியும், உள்ள வேத்து ஊற்றி எரியுது. உள்ளே வந்தால், வெளியே போயிட்டு உள்ளே வந்தால் 1 மணி நேரத்துக்கு எனக்குலாம் அந்த 1/2 மணி நேரத்துக்கு எரிச்சல் அப்படியே இருக்குது. இதான் கொடூரமாக வெயில் அடிக்குது. அதனால் எல்லாருமே வெளியில் போயே ஆகணும். உள்ளே இருக்கிற இது இருக்காது, கண்டிப்பாக வெயிலில் போகிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். இப்போவும் சரி, முன்னாடியும் சரி, வெயிலில் போனால் எல்லாருக்கும் டேன் ஆக தான் செய்யும். பொல்யூஷன், டஸ்ட்டு, சன் டேன் எல்லாம் போயிட்டு நம்ம ஃபேஸில் வெயில் படுற இடத்துல எல்லாமே டேன் ஆகும், டெட் செல்ஸ் ஆகி நம்மளுக்கு பிக்மெண்ட் வரும், பிளாக் டாட்ஸ் வரும், எல்லாமே வரும். பாடி ஹீட் இம்பேலன்ஸாக இருக்கிறனால எல்லா பிரச்சனையும் வரும். இந்த க்ரீம் என்ன பண்ணணும்னா, நம்ம ஃபேஸில் உள்ள டர்ன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி கொடுத்து, ஃபேஸில் உள்ள பிக்மெண்ட்டு, பிளாக் டாட்ஸு, பிம்பிள்ஸு, அப்புறம் கண்ணுக்கு கீழங்கின கருவளையம் இருந்தால் அது, அப்புறம் மங்கு இருக்கிற எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்து நம்ம ஃபேஸை நம்மளோட ஒரிஜினல் கலரை கொண்டு கொடுக்கும். ஸ்கின் லைட்டிங் பண்ணி கொடுக்கும். இது கலர் பண்ணி கொடுக்குன்னா அப்போ கெமிக்கலா அப்படின்னு கேட்பீங்க. கெமிக்கல் எல்லாம் இல்லை, எல்லோரும் கேட்க மாட்டாங்க, ஒரு சிலர் அந்த மாதிரி கேட்பாங்க. கெமிக்கல் எல்லாம் இல்லைங்க, தாராளமாக நம்பி யூஸ் பண்ணலாம். சைட் எஃபெக்ட்டும் வராது. இதுக்கு நிறைய லட்சக்கணக்கான கஸ்டமர்ஸ் இருக்காங்க. நம்ம ஃபேஸில் உள்ள டர்னு, டெட்ஸஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொடுத்து நம்மளோட ஒரிஜினல் கலரையும் கொண்டு வருது, ப்ளஸ் ஸ்கின் லைட்னிங்கும் பண்ணி கொடுக்கு. இதுக்கு நிறைய குட் ரிவ்யூஸ் நம்மக்கிட்ட இருக்குது. நம்மளோட கஸ்டமர் கொடுத்த பிஃபோர் ஆஃப்டர் பிக்சராக இருக்கட்டும், அவங்க பேராகிராஃபாக எழுதி நம்மளுக்கு அனுப்பினதாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தங்களும் அவங்க இது வரைக்கும் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸு, இந்த ஸ்கின்னால், கலர்னால், அது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, சிஸ்டர் எனக்கு இந்த பிரச்சனையினால நான் 2 வருஷமாக ஸ்கின் கிளினிக் போனேன், 2 வருஷமாக நான் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன், நிறைய செலவு பண்ணேன், எதுலேயுமே சரியாகலை, இதில் தான் சரியாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ரிவ்யூஸ் வீடியோஸ் நான் ஆல்ரெடி நிறைய போட்டிருக்கேன். இதில் நம்மளோட கஸ்டமர் ரீசெண்டாக கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அதில் ஒரு சிலது பார்ப்போம். எல்லாத்தையும் பார்த்தா வீடியோ பத்தாது. ஸோ இந்த க்ரீம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, எப்படி யூஸ் பண்ணணும் ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். டெய்லி நைட்டு நீங்கள் ஃபேஸில் மேக்கப் போடலனாலும் சரி, கண்டிப்பாக ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தான் க்ரீம் போடணும். ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு என்னது, கிளென்சிங் மில்க் யூஸ் பண்ணிக்கோங்க.
இல்லை இந்த ஒயிட்னிங் சோப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கிளென்சிங் மில்க்கு மஸ்ட்டாக நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு குறைந்தது 2 டைமு, அதிகபட்சம் நீங்கள் எத்தனை டைம் ஆனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 4-5 டைம் எத்தனை டைம் ஆனாலும் வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். ஃபேஸில் உள்ள டெட் செல்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணி கொடுக்கும். கிளென்சிங் மில்க் வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த க்ரீமை எடுத்து நான் சொல்ல மறந்துட்டேங்க, சொல்லியிருப்பேன் ஒரு சில வீடியோஸில் மறந்துருப்பேன். இப்படி கையில் க்ரீம் எடுத்து இப்படி பண்ணி போடக்கூடாது. விரலை விட்டு தொட்டு 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 இப்படி டாட் வச்சு இப்படி தான் போடணும் இந்த க்ரீமை. ஏன்னா க்ரீம் வந்து வேஸ்ட் ஆகாது, வேறு ஒன்றும் இல்லை, நம்ம சேவ் பண்ணலாம். அதனால தான் நான் அப்படி தான் போடுவேன். இப்படி தொட்டு தொட்டு இப்படி டாட்டாக வச்சு இப்படி தான் அப்ளை பண்ணுவேன். எல்லா கைக்கும் எடுத்து நம்ம இது பண்ணோம் அப்படின்னா க்ரீம் நிறைய வேஸ்ட்டாக போகும். அதனால தான் லைட்டாக எடுத்து அப்ளை பண்ணாலே போதும். இன்னொன்று முக்கியமான விஷயம், எந்த ஒரு க்ரீமையுமே வந்து கண்ணுக்கு மேலே இங்கே போடக்கூடாது. கம்பல்சரிங்க, இந்த க்ரீமில் எந்த க்ரீமாக இருந்தாலும் நீங்கள் கண்ணுக்கு மேலே இங்கே போடக்கூடாது. அது முக்கியமான ஒன்று. இங்கே போட்டுக்கோங்க. அதுக்கும் கீழே கண்ணுக்கிட்ட இங்கெல்லாம் போடணும்னா நீங்கள் கண்ணுக்குன்னே தனியாக அண்டர் ஐ ஜெல் இருக்குது பார்த்தீங்களா, அது யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி எந்த நைட் க்ரீமோ இருந்தாலும் சரி இங்கே போடக்கூடாது. அப்புறம் ஃபேஸ்க்கு, நெக்குக்கு, காதுக்கும் சேர்த்து போட்டுருங்க. இல்லைன்னா காது மட்டும் தனியாக ஒரு கலராக தெரியும். எவ்வளோ நீங்கள் டவுன் ஆகி போயிருந்தாலும் சரி, பிளாக்காக இருந்தாலும் சரி, பிக்மெண்ட், பிம்பிள்ஸ் என்ன இருந்தாலும் சரி கிளியர் பண்ணி கொடுக்குங்க. ஈவன் டோனாக ஆக்கி கொடுக்கும். 100% ரிசல்ட் இருக்கும். ஒரு சிலருக்கு 1 வீக்கில் தெரியும், ஒரு சிலருக்கு 10 டேஸில் தெரியும், ஒரு சிலருக்கு 15 டேஸில் தெரியும், ஒரு சிலருக்கு 2 டேஸில் கூட தெரியுங்க. அவங்க எப்படி அவங்க ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை பொறுத்து. ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி க்ரீம்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக ரிசல்ட்டையும் தக்க வச்சுக்கலாம். நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, க்ரீம் யூஸ் பண்ணி கலர் கிடச்சிருச்சு, அப்புறம் அந்த க்ரீம் விட்டோடனே அந்த கலர் போயிடுமா அப்படின்னு கேட்குறீங்க. அப்படி இல்லைங்க, அப்படி கிடையாது. யூஸ் பண்ணி ரிசல்ட் கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் க்ரீமை கண்டினியூ பண்ண வேண்டாம். எனக்கு இந்த கலர் போதும், இதுவே எனக்கு ஸ்கின் நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னால் அதை மெயின்டைன் பண்ணணும். அப்படின்னா ஸ்கின் கேர் ரொட்டீன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஸ்கின் கேர் ரொட்டீன்னா என்ன? சிடிஎம், டெய்லி சிடிஎம் பண்ணணும். சீனா என்ன? கிளென்சிங். டீனா என்ன? டோனர். எம்னா என்ன? மாய்ஸ்சரைசர். வெயிலில் போடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் நீங்கள் அப்ளை பண்ணியே ஆகணும். ஒரு நல்ல சீரம் வச்சுக்கோங்க. இந்த தாங்க ஸ்கின் கேர் ரொட்டீன். நிறைய தண்ணி குடிங்க, பாடி ஹீட் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைச்ச கலர் வந்து மெயின்டைன் பண்ணலாம். இல்லை க்ரீம் யூஸ் பண்ணி கலர் கிடைச்சோன்னே விட்டுட்டு அப்படியே நீங்கள் எதுவுமே பண்ணாமல் நீங்கள் வெயிலெல்லாம் போகிறீங்க, எல்லா இடத்துக்கும் போகிறீங்க வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக திரும்ப வந்து டஸ்ட்டு, பொல்யூஷன், சன்டன் எல்லாம் போயிட்டு ஸ்கின்னில் போயிட்டு ஃபார்ம் ஆகி டெட் செல்ஸ் ஆகி பிளாக் டாட்ஸ் அது இது அகைன் திரும்ப வரும். கண்டிப்பாக டேன் ஆகும். வெயிலில் போனால் கண்டிப்பாக எவ்வளோ கலராக இருந்தாலும் சரி, என்ன தான் க்ரீம் யூஸ் பண்ணாலும் சரி, வெயிலில் போனால் கண்டிப்பாக டேன் ஆக தான் செய்யும். அதனால் ஸ்கின் கேர் ரொட்டீன்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த க்ரீம் கலரை வந்து நம்மளுக்கு நம்ம ஸ்கின்னில் உள்ள ப்ராப்ளத்தெல்லாம் சரி பண்ணி கலர் பண்ணி கொடுத்துரும். ஆனால் அதை தக்க வச்சுக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. அதனால் ஸ்கின் கேர் ரொட்டீன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். பாடி ஹீட் இல்லாமல் நிறைய தண்ணி குடிங்க. வெளியில் எந்த அளவுக்கு நம்ம பார்த்துக்குறோமோ அதே மாதிரி உள்ள இன்டேக்கும் சரியான முறையில் ஹெல்த்தியான ஃபுட்டாக எடுக்கணும், தண்ணி நிறைய குடிக்கணும். இது எல்லாமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் க்ரீம் மட்டும் யூஸ் பண்ணால் ஃபேஸ் மட்டும்தானே கலராக இருக்கும், கை கால் எல்லாம் கருப்பாக இருக்குமே, கலர் டிஃப்ரெண்ட் தெரியுமே அப்படின்னா அதுக்காக தான். க்ரீம் ஃபுல் பாடிக்கு போட முடியாதுல்ல, அதனால் சேம் இன்க்ரீடியன்ட் சேர்த்து சோப்பு ரெடி பண்ணியிருக்கு. இதுதான் அந்த சோப்பு, ஒயிட்னிங் சோப்பு. இது வாங்கி நம்ம குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கை கால் பாடி எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகிறத, லைட்னிங் ஆகிறத நம்மளே பார்க்கலாம். இதுக்கு ரிசல்ட் இருக்குன்னு வந்து நம்மளோட கஸ்டமரே வந்து நம்மளோட வீடியோஸ்க்கு கீழே நிறைய ரிவ்யூஸ் கொடுத்துருப்பாங்க. நிறைய பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. நான் வந்து ரிவ்யூக்கு போயிடுறேன், ரொம்ப பேசிட்டேன் நினைக்கிறேன். சிஸ்டர் வந்து ஃபோட்டோ காமிக்கலாமா? இன்றைக்கி கொடுத்தவங்க வந்து யூடியூப்பில் ஒரு சிஸ்டர் வந்து இவங்களோட பேர் என்ன சொல்லிட்டேன், ரொம்ப நேரம் காமிச்சுன்னு வைங்கள, வீடியோ போட்டதுக்கப்புறம் சிஸ்டர் என் ஃபோட்டோவை டெலிட் பண்ணுங்க அப்படின்னா ஒன்றுமே செய்ய முடியாது, நம்மளால் சத்தியமாக முடியாது. ஏன்னா நான் எடிட் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை டெலிட் பண்ணிடுவேன். அது எடிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுமா? எனக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி போட்டதுக்கப்புறம் டெலிட் பண்ண ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால தாங்க. சுகன்யா அப்படிங்கிற சிஸ்டர், ஓகே ஊர் வேண்டாம், அவங்க வந்து பிக் சென்ட் பண்ணி ப்ளீஸ் டோன்ட் ஷேர் திஸ் ஃபோட்டோஸிஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஷேர் பண்ண வேண்டாம். மெசேஜ் அவங்க அனுப்பின கமெண்ட் மட்டும் படிக்கிறேன். மார்னிங் வேக்கப் ஆன உடனே எடுத்த ஃபோட்டோஸிஸ், நோ ஃபேஸ் வாஷ், செம்ம க்ளோவாக இருக்குது அப்படின்னு ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க. என்ன தெரியுமா, அந்த க்ரீமில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, ஸ்கின்னில் உள்ள இந்த அன்ஈவனாக இருக்கிற எல்லாமே ஈவன் பண்ணி கொடுத்து, லைட்னிங் பண்ணி கொடுத்து நல்ல க்ளோவாக இருக்குது. எனக்கே ரொம்ப பிடிக்கும். மார்னிங் எழுந்து பார்த்தோன்னே அப்படி அந்த ஸ்கின் நல்ல க்ளோவாக ஷைனிங்காக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி பண்ணி, அது ஒரு ஸ்பெஷல். அப்புறம் அடுத்த இதுக்கு போயிடுவோம். சுகன்யா சிஸ்டர்,
ஹாய் சிஸ், உங்கள் பிங்கி நைட் க்ரீம் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுற சிஸ். ஐ எம் ஆயிலி ஸ்கின், நிறைய ஸ்கின்னில் பிளாக் மார்க்ஸ் இருக்குது, லிப்ஸ் சுற்றி பிளாக்காக இருந்துச்சு. பட் நவ் 25 டேஸாக உங்கள் பிங்கி நைட் க்ரீம் யூஸ் பண்ணுற செம்மையாக ஸ்கின் இருக்குது செம்மையாக ஸ்கின் இருக்குது சிஸ், க்ளோவாக இருக்குது. எல்லாருமே கேட்குறாங்க. நான் என் ஃபோட்டோ எதுவும் ஸ்டேட்டஸில் வச்சாலே போதும், என் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் கேட்குறாங்க எப்படி இவ்வளோ க்ளோவாக இருக்குதுன்னு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ். இந்த க்ளோ அண்ட் கலர் அப்படியே ஸ்டேயாக இருக்குமா சிஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸ்கின் கேர் மெயின்டைன் பண்ணால் மட்டும் போதும் சிஸ்ன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். அப்புறம் வேறு அடுத்த இதுக்கு போயிடலாமா? பானுமதி சிஸ்டர் சிவகங்கையிலேருந்து. ஹாய் சிஸ்டர், ஒயிட்னிங் க்ரீம் எனக்கு செம்ம ரிசல்ட் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ நம்பிக்கை இல்லாமல் வாங்கி யூஸ் பண்ணேன், பட் எதிர்பார்க்காத அளவுக்கு சூப்பராக இருக்குது. தேங்க்யூ சிஸ்டர். பிங்கி ஒயிட்னிங் ஆர்டர் சிஸ்டர். அடுத்து வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க கிளென்ஸ் குட்டி ஜெல், ஒயிட்னிங் ஜெல் கேட்டிருக்காங்க. குணசேகரன் அப்படிங்கிற ஒரு அவங்க அந்த பேரில் தான் ஆர்டர் போட்டிருக்காங்க. உங்கள் பிங்கி ஒயிட்னிங் க்ரீம் வேறு லெவல்ஸ், செம்ம ரிசல்ட்டு. என் ஃபேஸ் என் ஃபேஸ் இப்போ நல்ல க்ளோவாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ராஜி சிஸ். பிக்சர் ஷேர் பண்ணுனா ஏதாச்சும் இஷ்யூஸ் வந்துடும், அதான் பண்ணலை. ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ. என்னோடய பார்சல் எப்போ டிஸ்பேச் பண்ணுவீங்க? நெக்ஸ்ட்டு ஆர்டரை கேட்டிருக்காங்க. ஓகே, ஐஸ்வர்யா சிஸ்டர் வந்து ஃபோட்டோ அனுப்பி தேங்க்யூ ஸோ மச் சிஸ், யுவர் பிங்கி க்ரீம் அண்ட் லிப் க்ரீம் நைஸ் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர். இவங்களும் ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க. கோதண்டராமன் அப்படிங்கிற இதுலேருந்து ஹாய் சிஸ், பிங்கி க்ரீம் செம்ம ரிசல்ட்டு கொடுத்துருக்கு, செம்ம க்ரீம், இன்னும் நீங்கள் பெரிய லெவலில் வளர என் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர். உங்களுக்கும் கார்கிலா ஹாய் சிஸ்டர், இப்போ என் ஃபேஸில் நிறையவே சேஞ்சஸ் தெரியுது. ரியலி தேங்க்ஸ் ஃபார் யுவர் ரெஸ்ட்லெஸ் சப்போர்ட் அண்ட் ப்ராடக்ட் இஸ் ரியலி குட், கிரேட். ஸோ மச் ஆஃப் க்ரீட்டிங்ஸ் ஃப்ரம் எவ்ரி ஒன். ப்ளீஸ் கண்டினியூ யுவர் பிஸ்னஸ் வித் சேம் லவ் அண்ட் கேர் சிஸ்டர். இப்போல்லாம் உங்கள் ப்ராடக்ட் மட்டும்தான் நம்பி வாங்குறேன் சிஸ்டர், பிகாஸ் நான் ஒரு ஸ்டாஃப் நர்ஸ். ஏதாவது க்ரீம் யூஸ் பண்ணி சைட் எஃபெக்ட் வரும்னு பயமாக இருக்கும். இப்போ உங்கள் ப்ராடக்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன், வேறு எதுவும் இல்லை சிஸ்டர். தேங்க்ஸ் அ லாட் அப்படின்னு சொல்லி அடுத்த ஆர்டர் வந்து போட்டிருக்காங்க. உங்களுக்கும் தேங்க்யூ சிஸ்டர். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது உங்கள் பேர், புதுசாக பார்க்குறேன். ஸ்ரீதேவி சிஸ்டர். ஹாய் சிஸ், பிங்கி க்ரீம் சூப்பர் சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர். சாலினி சிஸ்டர் சேலம்லேருந்து. ஸோ உங்கள் ப்ராடக்ட்லாம் செம்ம சூப்பர் சிஸ், ஐ லவ் இட். மை தேர்ட் பர்ச்சேஸ் ஃப்ரம் யூ சிஸ். நவடேஸ் யூ ஆர் மை இன்ஸ்பிரேஷன் சிஸ், கீப் கோயிங் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர். லதா சுகன்யா அப்படிங்கிற சிஸ்டர் வந்து பிங்கி நைட் க்ரீம் லிப் க்ரீம்ஸ் ரிசல்ட்டு சூப்பர் ரிசல்ட்டு, தேங்க்யூ சிஸ்டர். எனக்கு ஹேர் ரொம்ப லாஸ் ஆகுது, ஹேர் க்ரோத்துக்கு ஆயில் இருக்குமா? பிங்கி க்ரீம் ரிசல்ட்டு மாதிரி ஹேர் ஆயிலும் நல்ல ரிசல்ட்டு இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து போயிடலாமா? அடுத்து வந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து அவங்க பேர் தெரியலை. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது மேலே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, அதோடு சேர்ந்து எடுத்திருக்காங்க. Hi ma, how are you? I like it pinky cream ma. Thank you so much sister. This cream product sale please continue ma. And pinky soap how much sister? I am order please tell me sister. Day by day improve my color changes sister. இந்த மாதிரி எல்லா கஸ்டமருமே நம்மக்கிட்ட சொல்கிறது, பிஸ்னஸை ஸ்டாப் பண்ணிடாதீங்க, க்ரீம் சேல் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடாதீங்க, கண்டினியூ பண்ணுங்கள். உங்களால் நிறைய பேருக்கு இருந்த பிரச்சனை எல்லாம் சரியாகி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதனால் இதே மாதிரி எல்லாருமே பலன் பெறணும், அதனால் ஸ்டாப் பண்ணிடாதீங்கன்னு எல்லாருமே சொல்லுவாங்க நம்மக்கிட்ட பொருள் வாங்கின எல்லாருமே. அதனாலேயே அதுவே எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். கார்கிலா சிஸ்டர் அகெயின் ஒன்று அனுப்பியிருக்காங்க. ஹாய் சிஸ்டர், யுவர் பிங்கி நைட் க்ரீம் இஸ் ரியலி மேஜிக்கல் ஒன். உண்மையாக அரக்கோணம்ல இருந்து நான் சொல்கிறப்போ ஆர்டர் பண்ண கொஞ்சம் சீக்கிரமாக அனுப்புங்க சிஸ். அதெல்லாம் முடியலை நம்மளால். பிங்கி ப்ராடக்ட்டுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த டைம் நாங்கள் வந்து நிறைய க்ரீம் ஆர்டர் போட்டு வெயிட்டிங்கில் இருக்கோம். வந்த உடனே பெண்டிங் இல்லாமல் அனுப்பிடுவோம்னு நினைக்கிறேன். நம்ம அனுப்பிடுவோம்ல, ஒருத்தர் கூட பெண்டிங், ஏன்னா நிறைய க்ரீம் ஆர்டர் போட்டிருக்கோம். இந்த ஃபாரினில் சண்டை நடக்கிறனால நம்மளுக்கு எங்கே க்ரீமு கிடைக்க லேட் ஆயிருமோன்னு பயந்தே நாங்கள் கொஞ்சம் அதிகமாக ஆர்டர் போட்டுட்டோம். குங்குமாதி டே க்ரீம் சூப்பர் ரிசல்ட்ஸஸ் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. டே க்ரீமுக்கும் நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. லக்ஷ்மி சிஸ்டர், ஹாய் சிஸ், பிங்கி நைட் க்ரீம் ரொம்ப நல்லா இருக்குது சிஸ்டர் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர். குணசேகரன் அப்படிங்கிறதுலேருந்து பிங்கி ப்ராடக்ட் ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கு சிஸ், தேங்க்யூ.
ஃபேஸ்க்கு ரிமூவ் பண்ண ஏதாச்சும் க்ரீம் இருக்கா, தென் ஒயிட் ஹெட்ஸ் போக ஏதாச்சும் க்ரீம் இருக்கா? ஸோ எனக்கு இன்னொரு பாக்ஸ் பிங்கி ஒயிட்னிங் நைட் க்ரீம் வேணும். எப்போ ஆர்டர் போட்டால் எப்போ டெலிவரி கிடைக்கும்? மீனா சிஸ்டர் கோயம்புத்தூர்லேருந்து. சிஸ்டர் எனக்கு 2 பிங்கி நைட் க்ரீமும் ஒரு லிப் க்ரீமும் ஒரு ஐலைனரும் பார்சல் பண்ணிவிடுங்க சிஸ்டர். மொத்தம் எவ்வளோன்னு சொல்லுங்கள். நான் உங்கள் பிங்கி நைட் க்ரீம் யூஸ் பண்ணி பார்த்தேன் சிஸ்டர், நல்ல ரிசல்ட் இருந்தது. அதனால் என் தங்கைக்கு கேட்டாங்க, அதனால் ஆர்டர் பண்ணி கொடுக்குறேன். தேங்க்யூ சிஸ்டர். அக்ஷப்ரியாங்கிற சிஸ்டர் வந்து, அக்கா எனக்கு ஹேண்ட் அப்புறம் நெக்கில் டேன் போக ஏதாச்சும் ப்ராடக்ட் சொல்லுங்கள் அக்கா. அக்கா எனக்கு ஹேண்ட் அப்புறம் நெக்கில் டேன் போக ஏதாச்சும் ப்ராடக்ட் சொல்லுங்கள் அக்கா. அப்புறம் பாடிக்கு லோஷன் அண்ட் சன்ஸ்க்ரீன் சொல்லுங்கள் அக்கா. எனக்கு நெக் அப்புறம் ஹேண்ட் மட்டும் பிளாக்காக தெரியுது அக்கா. இப்போ பிங்கி க்ரீம் யூஸ் பண்ண அப்புறம் ஃபேஸ் பிரைட்டாக இருக்குது, பட் ஹேண்ட் அண்ட் நெக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கு தான் அந்த சோப்பு அப்புறம் பாடி லோஷன் அதெல்லாம் இருக்குது. நீங்கள் இந்த சோப்பு ப்ளஸ் இன்னொரு பாடி லோஷன் இருக்குது, செம்ம ரிசல்ட். அதை பற்றி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அவ்வளோ பாடி வந்து சோப்பும் அந்த லோஷனும் சேர்ந்து அவ்வளோ கலர் சேஞ்சஸ் தெரியுதுங்க. ரொம்ப எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் சரி, இந்த பிங்கி க்ரீமு சோப்பு பாடி லோஷன் வந்து பிங்கி பிராண்ட் கிடையாது, இன்னொரு பிராண்டு தான். செம்மையாக இருக்குது ரிசல்ட்டு. இது நான் மட்டும் சொல்லலை, நம்மளோட கஸ்டமர்ஸ் எல்லாருமே கொடுத்த ரிவ்யூ தான். யூஸ் பண்ணுங்கள் தேவைப்பட்டா. லாவண்யா சிஸ்டர் வந்து, ஹாய் சிஸ் அவரியூ, பிங்கி நைட் க்ரீம் 2 வீக்ஸாக யூஸ் பண்ணுறேன், சூப்பராக இருக்குது, டார்க் ஸ்பாட்ஸ் ஃபேடாக இருக்குது அண்ட் ஸ்கின் பிரைட்டாக இருக்குக்கா. தேங்க்யூ டியர், தேங்க்யூ. உங்கள் க்ரீம் வேறு லெவல் சிஸ் அப்படின்னு போயிருக்காங்க. உங்களுக்கும் தேங்க்யூ சிஸ்டர். துர்கா இது படிச்சிட்டேன் தானே சிஸ். சோப்பும் அடிப்பொலி சிஸ், அவங்க நிறைய ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. துர்கா சிஸ்டர் வந்து இது இப்போ ரீசெண்டாக கொடுத்ததா சிஸ்? பிங்கி க்ரீமில் ஒரு மேஜிக் இருக்குது, நம்ம எவ்வளோ வெயிலில் சுற்றினாலும், இது போன வீடியோவில் சொன்ன மாதிரி இருக்குது. நம்மளோட ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே வாங்கிட்டு ரிவ்யூ கொடுக்குறதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அதுக்கு ஒரு மனசு வேணும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து பொருள் வாங்கி உங்களுக்கு ரிசல்ட் இருக்குன்னா கண்டிப்பாக ரிவ்யூ கொடுத்துருங்க. அது கொஞ்சம் எவ்வளோ வேலை இருந்தாலும் கொஞ்சம் மெனக்கிட்டு, ஏன்னா அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்காக தான் கண்டிப்பாக கொடுத்துருங்க. நம்ம எவ்வளோ வெயிலில் சுற்றுனாலும் சில க்ரீம் போட்டால் ஃபேஸ் கருக்குது போகும்போது, நான் அப்படி தான் நினச்சேன். பட் இந்த க்ரீம் ஃபேஸ் கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகலை. அதாவது இந்த க்ரீம் யூஸ் பண்ணிவிட்டு வெயிலே சுற்றினா கூட அந்தளவுக்கு டேன் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, நீங்கள் வந்து நான் வந்து க்ரீமை மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கல, ஸ்கின் கேர் ரொட்டீன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு எல்லாமே சொல்லி கொடுக்குறதுனால, அவங்க எல்லாமே நீங்கள் சேர்த்து யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு கரெக்டாக அந்த கலர் வந்து ஸ்டே இருக்குது. அதாவது அந்த கிடைச்ச கலரை நீங்கள் வந்து உங்களுக்கு வெயிலே சுற்றினாலும் அந்த டேன் அன்னன்னைக்கு நீங்கள் ரிமூவ் பண்ணிடுறீங்க. அதனால அந்த கலர் ஸ்டேவாக இருக்குது. இது வந்து என்னால் மட்டும் இல்லை, நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுலேயும் தான் இருக்குது. இந்த ப்ராடக்ட் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஆல்ரெடி பழைய கஸ்டமராக இருந்தால் உங்களுக்கு நம்மளோட நம்பர் இருக்கும், நீங்கள் அதிலே ஆர்டர் போட்டுப்பீங்க. உங்களுக்கு ப்ராடக்ட் பற்றி தெரியும். யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராடக்ட் தேவைன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இது வந்து லிப் க்ரீமு. லிப்ஸ் வந்து எவ்வளோ பிளாக்காக இருந்தாலும் பரவாயில்ல, பிறந்ததுலேருந்தே எனக்கு பிளாக்காக தான் இருக்குது, பரவாயில்ல. க்ரீம் யூஸ் பண்ணால் 100% ரிசல்ட் இருக்கும். 1 வீக்லேயே நீங்கள் ரிசல்ட்டை பார்க்கலாம். அந்த பிக்மெண்ட் குறையிறது, நம்மளோட லிப் கலர் வந்து பிங்க் கலரில் கிடைக்கிறது எல்லாமே பார்க்கலாம். அதாவது நம்மளோட ஒரிஜினல் லிப் கலரை கொண்டு வரும். பிங்க் கலர் தான் ஒரிஜினல் கலர். அந்த பிக்மெண்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி ஒரிஜினல் பிங்க் கலரை கொண்டு வரும். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் வாட்ஸ்அப் நம்பர் சென்ட் பண்ணுறேன், நீங்கள் உங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இது மாதிரி இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை நேற்றுலேருந்து, அதனால் எனக்கு பேசவே வர மாட்டேங்குதுங்க. ஏதோ திக்கி திணறி ஏதோ சொதப்பின மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குது. எடிட் பண்ணும்போது தான் எனக்கு தெரியும். ஏதோ ஒரு அரைகுறை மைண்டோடு பேசின மாதிரியே இருக்குது. அதாவது ரொம்ப இன்வால்வ் ஆகாமல் பேசுகிற மாதிரி இருக்குது, முழு விருப்பம் இல்லாமல். ஏதாவது குறைகள் இருந்தால் சாரி, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் தெளிவாக இது பண்ணுறேன். இதெல்லாம் சொல்லிட்டேன்னா என்னென்னு தெரியல. நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடி இதெல்லாம் பேசணும் அப்படின்ட்டு வருவேன், ஆனால் மறந்துடும் வீடியோவில் வந்து. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் பெட்டராக வந்து நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ப்ராடக்ட் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் இருந்துச்சுன்னா உங்களோட டைம் கொஞ்சம் எனக்காண்டி ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் என்னை நம்பி எனக்கு சப்போர்ட் பண்ணுற என்னோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் எல்லாருமே, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. லவ் யூ ஸோ மச். வீடியோ லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, அப்படியே வச்சு நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.